ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்தினவர், வருகிற நாட்களிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவர் ஆண்டவரே, இனிமேலும் எங்களை நடத்த நீ போதுமானவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபனேசராக இருந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இம்மானுவேலராக இருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் போதுமானவர், நீ அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காண செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர் தெழுதலிலே நாளின் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மோடு நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் எங்களுக்கு நீ போதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீ மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் மறுபடியுமாக இந்த ஆன்லைனில் ஆராதிக்கிறதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அவரை உற்சாகமாக பாடி துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை பாடி துதிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன், புதிய பலன், புதிய கிருபைகள் எல்லாவற்றையும் அவர் தேவ சமூகத்தில் செலவழித்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே. நல்ல உற்சாகமாய் சற்று உயர்த்தி பாடலாமா? அவருடைய நாமம் நமக்கு மதுரமான கீதம். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். யோர்தான் நதி போன்ற சோதனையானாலும் ஆர்ப்பின் ஜெயதொனியோடு நம்மை பாதுகாத்த அந்த அன்புள்ள தேவன், அவரை உற்சாகமாய் பாடி துதிப்போம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்துமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்துமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை
மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் என்கிற ஸ்டான்ஸை நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. உலகத்துல தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத அன்பு, மனிதர்கள் கைவிடுகிற நேரத்திலெல்லாம் நம்மை தூக்கி சுமந்த அன்பு, அந்த அன்பை தான் இந்த காலையில் நம்ம பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உற்சாகமாக மன மகிழ்ச்சியோடு உங்க கையில என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்கிற எண்ணத்தோடு என்னோடு கூட எத்தனை பேர் சேர்ந்து பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும். உற்சாகமா பாடலாமா? நல்ல கைத்தடி. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமம், நல்ல சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை உச்சரித்து ஆத்மாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Let your joy be my joy, let your strength be my strength. Shall we all sing and acknowledge that? Let his joy, his strength be our joy and strength this morning. Hallelujah. Let your joy be my joy, let your strength be my strength. Come fill my heart with songs of praise, let your peace be my peace, let your ways be my ways. Lord Jesus, come and fill
கொண்டிருக்கும் வேண்டும் என்றால் ஃபுல்லா வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அத்தனை அழகுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் 10,000களில் சிறந்தவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலைவெளியில் அவரை மகிழ்ச்சியோடு நம்ம துதித்து பாட போகிறோம். வேதம் சொல்கிறது, சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. காலைவெளியில் ஆண்டவரை உம்மை மாத்திரம் நம்புகிறோம், நீர்தான் என் நம்பிக்கை என்கிற எண்ணத்தோடு கூட பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. இன்னொரு விஷயம் கூட பாட போகிறோம். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமுக்கு எல்லாமா இருக்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை மனுஷர் முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன், உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன், உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். சேர்ந்து சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து? உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா நீரே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா நீரே. வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை. ஆமென். என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை.
எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பாடி உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். விசுவாசத்தோடு அவரை பார்த்து பாடுறீங்களா? இந்த சூழ்நிலை எப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒருவேளை எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாரையும் அறிந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை காணவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. கரங்களை உயர்த்தி, யெகோவா தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அந்த ஆண்டவரை நல்லா துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, யெகோவா ஈரே ஆகிய தேவன், யெகோவா ஷம்மாவாகிய தேவன், இந்த காலத்தில் எங்களோடு கூட நீர் இருந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எங்க வாழ்க்கையில் நான் கடந்து போகிற பாதைகள் எப்படி இருந்தாலும், நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீங்களே, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று சொன்னீங்களே. ஓ, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழல் நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? என் அரண், என் துருகம் எல்லாம் நீங்க தான். சங்கீதக்காரன் சொல்ற, கண்மலை, கோட்டை, பலன். நம்மளும் காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, இயேசுவே என் நேசமே, உம் அன்பிலே இளைப்பாறுவேன். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஜீசஸ். தேவ பிரசன்னம் நம்ம இருக்கிற இடங்களை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயபக்தியோடு கண்களை மூடி, இயேசுவே என் நேசமே, உம் அன்பிலே இளைப்பாறுவே. என் வாழ்க்கையின் வழிகாட்டியே, நீர் இல்லாமல் வழி இல்லையே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், என்னாலும் நீர் எனக்கு வேண்டும்.
பற்றி கொண்டவர்களாக, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உண்மையா எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கிருபையா நிலை நிற்கிறே, உம் தயவினா உயிர் வாழ்கிறே. ஆவியானவரே உம் சமூகத்தில் என்றென்றுமே விடுதலையே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்நாளும் நீர் எனக்கு வேண்டும். என் அரணும் நீரே, என் துருகமும் நீரே, இயேசுவே நீரே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்நாளும் நீர் எனக்கு. ஓ எஸ் லார்ட். அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே நீரே. I need you Lord, Lord I need you, oh I need you, every hour I need you, my one defense, my righteousness, oh God how I need you. Lift your hands and say one more time, Lord I need you, oh I need you, every hour. Yes Lord, without you we cannot live in this world, Lord. Amen. My one defense, my righteousness, oh Lord how I need you. We prostrate before you, Lord. உங்க பாதத்துல பணிந்து கொள்ளுகிறோம், வணக்கமாய் விழுந்து உம்மை தொழுகிறோம். Hallelujah. Lord, I come, I confess, Lord. Lord, I come, I confess, bowing here, I find my rest. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I need you, oh I need you, every hour I need you, my one defense, my righteousness, oh God how I need. Sing with me one more time, Lord I need you. Rimadana Sharalaboya. We need you, Lord, desperately we need you. Yes Lord. Amen. My one defense, my righteousness, oh God how I need you. Raise your hands and say, Lord. May His favor be upon me and 1,000 generations, your family and my children and their children and their children. May His presence go before me and behind me and beside me, all around me and within me. He is with me. May His favor upon me, may His favor be upon me and 1,000 generations, your family and my children and their children and their children. May His presence go before me and behind me and beside
தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவு பெற பண்ணுகிற தேவனே, இந்த காலை வேளையில மனமகிழ்ச்சியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அவர் குடும்பத்திலும் வீட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, அவர்களை தொடுவதாக, கசப்பான அனுபவங்கள் மதுரமான அனுபவங்களாக மாறுவதாக, வனாந்திரம் போன்ற அனுபவங்கள் வயல் நிலமாக மாறுவதாக. உங்க பிரசன்னம் அதை செய்ய ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பாட்டினால துதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை இம்மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. முதலாவது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல நடத்தி வந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், நம்மை பாதுகாத்தார், நமக்கு சுகம் தந்தார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாக இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி நீ பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தேசத்துக்காக செபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு நீ செய்து வருகிற நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தந்து கொண்டிருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலே தேசத்திலே ஊரடங்கு நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சபை விசுவாசிகளும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற, ஆண்டவரே பொருளாதாரத்திலே கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி வாக்குப்படின ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. யெகோவா இறையாக கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை பார்த்துக் கொள்கிறவரே, எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நீ பார்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகள் வர நாட்களில் உண்டாகட்டும். ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், புதிய வாசல்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் தேவையான நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வைரஸ் கிருமிகளுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி நீ பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் நீ பாதுகாத்தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உடைய சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், எங்களை காக்கிற ஆண்டவர், நீ தூங்காமல் உறங்காமல் எங்களை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமைக்கு நீ விலக்கி பாதுகாக்கிறவரே, ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை பாதுகாப்பீராக, வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கர்த்தர் நீ பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வயோதிபர்களை கர்த்தர் நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவீனமா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே ஒரு புதிய பலன் ஆண்டவரே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீடு இருக்கிற நாட்களில் ஆண்டவரே என்ன அதிகமாக நாங்கள் உம்மை தேட, உம்மோடு நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க ஜெபிக்க ஆண்டவர் எங்களை ஜெபாவினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களை எல்லாரையும் கர்த்தர் வரும் நாட்களில் உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எல்லாம் இயல்பு நிலைக்கு ஆண்டவரை திரும்பி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்தில் ஆண்டவராய் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சியில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவீராக. வர நாட்களில் ஆண்டவரே சபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவை தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கை செய்வார்களாக. ஆண்டவரே இது கடைசி காலம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற உணர்வு ஜனங்களுக்குள்ளாக உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல ஆட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல அரசாங்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரே நேர்மையாக செயல்பட, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை ஆண்டவர் தருவீராக. அவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரத்திலே தமிழ்நாட்டிலே ஆண்டவரே இந்த கொரோனா பாதிப்பு முற்றிலுமாக நீங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தும். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்தியாவில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த கொரோனா பாதிப்பு முற்றிலுமாக தேசத்தை விட்டு ஆண்டவரை அகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கிருமிகள் ஆண்டவரை வைரஸ் இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. இந்த தேசத்தின் பாவத்தை எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. சீக்கிரத்திலே தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த தேசத்தில் அப்படி நீ கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் தேவையான சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் நீ தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சுவிசேஷம் சீக்கிரமாக வேகமாக இந்திய தேசத்திலே கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக. ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஜனங்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்களாக. ஜனங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவார்களாக. ஜனங்கள் ஆண்டவரை இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற உணர்வை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக, பயன்படுத்துவீராக. நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் பலவிதமான தேவைகளோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட திருச்சபை மக்கள் எல்லாரும் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நல்ல திருமணங்கள் வருகிற நாட்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான விதத்தில் உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை இன்று ஆசீர்வதிப்பார்.
நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அனுதினமும் நாம் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் தான் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது. அவருடைய வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அதற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நல்லவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The book of Isaiah chapter 41 verse number 14. வேதம் அங்கே சொல்கிறது, யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. Do not be afraid, you whom Jacob, little Israel, do not fear என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சபையே பயப்படாதே, விசுவாச மக்களே நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் அங்கே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நாம், தேவனை பின்பற்றுகிற நாம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்குள்ளாக ஒரு பயம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தாகவும் இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன், சமாளிக்க போகிறேன் என்கிற பயமும் கவலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற உற்சாகமான வார்த்தை என்னவென்று சொன்னால், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலையிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு biblical ways to overcome fear. பயத்தை மேற்கொள்ள வேதாகமம் கூறும் வழிகள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட சில சத்தியங்களை, சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். குறிப்பாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சில வசனங்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பயத்தை மேற்கொள்ள வேதாகமம் கூறும் வழிகள் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். Fear, everyone has some fear in their lives. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா பயம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். We all have fears. எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. பயம் ஒரு சாதாரண ஒரு இயற்கையான ஒரு உணர்ச்சி தான் பயம். Fear is a common human emotion என்று நம்ம பார்க்கிறோம். It is natural for us to fear. பயப்படுவது ஒரு இயற்கையான காரியம்தான். ஆனால் எப்போ பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இந்த பயம் நம்மை ஆண்டு கொள்ளும் பொழுது, இந்த பயம் நம்மை கட்டுப்படுத்தும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. We should never let the fear control our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நம்மை கட்டுப்படுத்த நாம் விட்டுவிடக்கூடாது. Uncontrolled fear can lead to several bad consequences. இந்த கட்டுப்படுத்தாத நம்மை ஆண்டு கொள்ளுகிற அந்த பயம் பலவிதமான தீமையான காரியங்களுக்குள்ளாக நடத்துகிறது. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பலவீனங்களை இது கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி அது தடை செய்கிறது. மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, ரேஷனல் ஃபியர், நியாயமான சில பயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அந்த பயத்தை நமக்குள்ளாக வைக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த பயம் நமக்கு இருக்கிறது. இப்போ ஒரு பாம்பை பார்க்குறீங்க, நீங்க பாம்புக்கு முன்னாடி தைரியமா போகக்கூடாது. நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்மை தற்காத்துக் கொள்ளும்படியாக சில பயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் irrational fear, நியாயமற்ற தேவையற்ற பயங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. fear of failure, தோல்வி அடைந்து விடுமோ என்கிற பயம். fear of being misunderstood, நம்மை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்களோ என்கிற பயங்கள், மனுஷனை குறித்த பயங்கள், இப்படி அநேக பயங்கள் இன்றைக்கு தேவையற்ற பயங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு பயத்து நிமித்தமாக நம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறோம்? How many people today never share their faith because of fear? இன்னைக்கு சத்தியத்தை நாம் அறிவிக்க முடியவில்லை. என்ன சொல்லுவாங்க மக்கள், நம்மை குறித்து என்ன நினைத்து விடுவார்கள் என்கிற பயம் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே பல காரியத்தை நாம் செய்ய முடியாமல் இருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாளந்துகளை கூட
அநேக நேரத்தில் நாம் புதைத்து போட்டு விடுகிறோம். நீங்கள் மத்தேயு 25:25 வாசிக்கும் பொழுது அந்த ஒரு தாளந்தை பெற்ற மனுஷன் பயந்து அப்படின்னு போட்டிருக்கு. பயந்து போய் அவன் அதை புதைத்து விட்டான். பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறமைகள், தாளந்துகள் இவைகளை வளர்த்து கொள்ள முடியாதபடிக்கு அது முடங்கி போகிறது நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு பயத்து நிமித்தமாக பல வாய்ப்புகளை நாம் இழந்து விட்டோம். How many of us have missed opportunities because of fear? எத்தனையோ வாய்ப்புகளை நாம் இழந்து போய்விட்டோம். Fear influences all our decisions. இந்த பயம், uncontrolled fear இருக்கு பாருங்க, இந்த கட்டுப்படுத்தாத நம்மை ஆண்டு நடத்துகிற அந்த பயம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல தீர்மானங்களில் அது குறுக்கிடுகிறது. நாம் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியாதபடிக்கு, சவால்களை சந்திக்க விடாதபடிக்கு, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இந்த பயம் நம்மை வாட்டி வதைக்கிறது என்று பார்க்கிறோம். அரபு நாடுகளிலே ஒரு கதை உண்டு. அது என்னவென்று சொன்னால், ஒரு முறை அந்த பாலைவன பகுதியிலே அநேக மக்கள் அவர்கள் போய் கொண்டிருந்தார்களாம். ஒட்டகங்களிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். கேரவன் என்று சொல்கிறவே அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது திடீரென்று சொல்லி வித்தியாசமான ஒரு உருவம் அங்கே வந்து நின்றதா. அதை பார்த்த ஜனங்கள் பயந்து கேட்டார்களாம், நீ யார் என்று கேட்ட பொழுது உருவம் சொல்லிதான், நான் கொள்ளை நோய், நான் பாக்தாத் நகரை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், அங்கே போய் 5000 பேரை நான் கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த கொள்ளை நோய் சொல்லிச்சான். அது வேகமாக போய் கொண்டிருந்தது. இந்த மக்கள்லாம் கொஞ்சம் பயந்து இருந்தார்கள், என்ன நடக்க போகுமோ, 5000 பேரை கொலை செய்ய போகுதே என்று சொல்லி. சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த கொள்ளை நோய் திரும்பியுமா வந்துச்சான். அதே ஆட்கள் அந்த கொள்ளை நோயை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டதா. அப்பொழுது அந்த ஆட்கள் அந்த கொள்ளை நோயை போய் பார்க்கத்தாங்களாம், நீ 5000 பேர் தான் கொலை செய்வேன் என்று சொல்லி போனாயே, ஆனால் அந்த பட்டணத்தில் 50000 பேர் செத்து போயிட்டாங்களே, நீ பொய் சொல்லிவிட்டாயே, 50000 பேரை கொலை செய்து விட்டாயே என்று சொல்லும் பொழுது அந்த கொள்ளை நோய் சொல்லிச்சான், நான் கொன்றது 5000 பேர் தான், ஆனால் மற்ற நபர்கள் எல்லாரும் பயத்தினாலே செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லிச்சான். I killed only 5000 people, the rest of them died because of fear. மற்றவர்கள் எல்லாம் பயத்தினாலே செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லி. பாருங்க, இந்த பயம் மக்களை கொலை செய்கிறது. இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட இதில் உண்மை இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் சரீரத்திலே பாதிப்பு ஏற்படுகிற காரணம், ஏன் மரணம் கூட ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் பயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We must kill fear before the fear kills us. பயம் நம்மை கொன்று போடுவதற்கு முன்பாக இந்த பயத்தை நாம் கொன்று போட வேண்டும். ஆகவே தான் வேதத்திலே பலமுறை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கும் என்பதை அறிந்தவராக ஆண்டவர் இந்த வேதாகமத்திலே பலமுறை, சிலர் சொல்கிறார்கள் 365 முறை இந்த வேதாகமத்திலே பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறதா. do not fear not, do not be afraid என்கிற வார்த்தைகள் எல்லாம் பலமுறை வருகிறதாக பார்க்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 15:1 வாசிக்கிறோம், ஆண்டவர் பயப்படாதே என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக புத்தகங்களிலே தேவ மனிதர்களை கொண்டு நேரடியாக ஆண்டவர் பலமுறை சொல்கிற காரியம் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தையை திருப்பும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி, how to kill fear, இந்த பயத்தை கொன்று போடுவது எப்படி, how to overcome fear, இந்த பயத்தை மேற்கொள்வதற்கான வேதாகம வழிகள், அதை குறித்து நாம் இன்றைக்கு சற்று தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 23:4 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். The book of Psalm 23 verse number 4. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அங்கே வேதம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் பயப்படேன் ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ முதலாவது என்னுடைய குறிப்பு என்னவென்று சொன்னால், ரியலைஸ் தட் காட் இஸ் வித் யூ. தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நான் உணர வேண்டும். தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை மேற்கொள்ள முடியும். அங்கே சங்கீதக்காரன், இந்த அருமையான சங்கீதம் எல்லாருக்கும் அறிமுகமான சங்கீதம், அதில் சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே
ஆபத்தான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஐ வில் நாட் ஃபியர் பிகாஸ் யூ ஆர் வித் மீ லார்ட். நீர் என்னோடு இருக்கிறீர் என்று அவன் சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் கூட, ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் கூட அனுதினம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு அநேக இடத்துல இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு நமக்கு தேவை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், the Lord is with me, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு தேவை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்கிறதா? சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வு இருந்தது. ஆகவே தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தேவரீர் என்னோடு கூட நீ இருக்கிறீர் என்று சொல்கிறான். 41ஆம் அதிகாரத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் வேதம் எங்கே சொல்கிறது? 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, ஃபியர் நாட். நமக்கு நேராக ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க, இந்த வேதத்திலே பல முறை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பயப்படாதே. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியம், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில தேவை. சங்கீதம் 118 6ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, அவன் தைரியமாக சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is on my side, I will not be afraid. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன் என்று அவன் சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த பயம் போகிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நம்ம வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. சொல்கிறான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சூழ்நிலைகள் எனக்கு என்ன செய்யும், ஆபத்துக்கள் எனக்கு என்ன செய்யும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அங்கே உணர்வோடு கூட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 27ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று அவன் சொல்கிறான். The Lord is my light and my salvation, whom shall I be afraid of? நான் யாருக்கு நான் பயப்படுவேன், என் ஜீவனின் பலனானவர், he is the strength of my life. நான் யாருக்கு பயப்படும், நான் ஜீவனின் பலன். பாருங்க, இந்த வசனத்தில் நீங்கள் பல காரியங்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள், இருளுக்கா, டார்க்னஸா? அங்கே போட்டிருக்கு, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். உங்களை சுற்றிலும் இருள் போல இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக போட்டிருக்கிறது, ரட்சிப்புமானவர். நம்ம வாழ்க்கையிலே ஆபத்தை கண்டு பயமா? Are you afraid of danger? ஆபத்தை கண்டு பயப்படுவா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் ரட்சிப்புமானவர். He is my salvation, He is my deliverer. அந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறவர். மாத்திரமல்ல, பலனானவர். எதுக்கு பயப்படுறீங்க? சரீரத்தில் பலவீனமா, பிசிக்கல் டிஃபிஷியன்சியா? பாருங்க, டிஃபிஷியன்சி, டேஞ்சர், டார்க்னஸ், இப்படி பல காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் கூட நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் வெளிச்சமானவர், அவர் ரட்சிப்புமானவர், அவர் பலனானவர் என்கிற அறிவும் அந்த உணர்வும் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். தாவீதை போல, சங்கீதக்காரனை போல நாம் அறிக்கை செய்வோம், நான் யாருக்கு பயப்படுவேன், எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்படுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே தான் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, ஏன்னா கர்த்தரின் வெளிச்சம், ரட்சிப்பு, பலன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று அங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும், அந்த ரியலைசேஷன் that God is with me. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலே அதை பிசாசு அநேக நேரத்தில் அந்த சிந்தனையை நம்ம விட்டு எடுத்து போடுகிறான். கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாரு, கர்த்தர் உன்னோடு இல்லை அப்படிங்கிற சந்தேகங்களை நமக்கு கொண்டு வருகிறார். ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டியது,
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லிவிட்டு அங்கே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன்னதமான தேவனுடைய செட்டையிலே மறைந்திருக்கும் பொழுது, அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்கும் பொழுது, எந்த கொள்ளை நோய்க்கும் எந்த ஆபத்துக்களுக்கும் நாம் பயப்படாமல் இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43:1-2 வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரை போல பிரச்சனைகள், அக்கினியை போல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையை போய் கொண்டிருக்கிறீர்கள், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே தான் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், ஐ டோன்ட் நோ வாட் தி ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் மீ, பட் ஐ நோ ஹூ ஹோல்ட்ஸ் மை ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலம் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் என் எதிர்காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாளை நடப்பு நமக்கு தெரியாது, நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்தத்தை ஆதியிலிருந்தே அறிந்த ஆண்டவர், நம்முடைய எதிர்காலத்தை நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, ரியலைஸ் that God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, இந்த பயத்தை மேற்கொள்ள வேதம் சொல்கிற வழி என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 56. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சங்கீத புஸ்தகத்தில் தான் பார்க்கிறோம். சங்கீதம் 56 3ஆம் வசனத்தில் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. Psalm 56 verse number 3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். When I am afraid, I will trust in you. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4ஆம் வசனத்தில், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது, தேவன் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் நம்மை கரை சேர்ப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலனை தருவார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். பாருங்க, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது எதிரியுடைய கையில் மாட்டிக்கிட்டான். ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் பாருங்க, அந்த முதல் வசனத்தில் தாவீது சொல்கிறார், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். 2ஆம் வசனத்தில், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். men are trying to swallow me up. சத்துருக்கள் என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். the enemies hound me day in and day out. ஒவ்வொரு நாளும் என்னை துரத்துகிறார்கள், விழுங்க பார்க்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு ஆபத்து நம்மை விழுங்க பார்க்கலாம், பயம் நம்மை விழுங்க பார்க்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் நம்மை விழுங்கிறது மாதிரி தெரியலாம். ஆனால் வேதம் எங்கே சொல்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த சத்தியம் அங்கே 3 வசனங்களே சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? பெலிஸ்தன் எனக்கு என்ன செய்வான்? இந்த மாம்சமானவன், சரீரத்திலே மாம்சத்தோடு இருக்கிற அந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 11ஆம் வசனத்திலே போட்டிருக்குது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். பாருங்க, faith in God is an antidote to fear. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த விசுவாசம் அறிக்கை செய்து பாருங்க, 4ஆம் வசனத்திலே மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்கிறான். 11ஆம் வசனத்திலே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை என்ன என்று சற்று யோசித்து பார்த்து அதுக்கு பார்த்து சொல்லுங்க, அந்த பிரச்சனை என்ன செய்திட முடியும்? இந்த ஆபத்து என்ன செய்திட முடியும்? கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் என்று அங்கே தாவீது சொல்ல நம்ம பார்க்கிறோம். தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே கோலியாத்தை கண்டு அவன் பயப்படவில்லை. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இராணுவமும் சவுல் ராஜாவுமே அங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மேலே தாவீதுக்கு நம்பிக்கை இருந்தபடினாலே, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தபடினாலே அவன் கோலியாத்தை கண்டு சற்றளவும் பயப்படவில்லை.
அவன் தைரியமாக எதிர்கொண்டான், கோலியாத்தை வீழ்த்தினான், ஜெயம் பெற்றான் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து பார்க்க முடியும். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் சிங்கத்தை கண்டு பயப்படவில்லை. அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே ஆண்டவர் சிங்க கெபிக்கு என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறீர்களா? ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை நமக்கு தேவை. எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், ஜெயம் பெற்றார்கள், பயத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏசாயா 12:2 ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. இதே வசனம்தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், நான் பயப்படுகிற நாளிலே நான் நம்புவேன். ஆனால் அங்கே வேதம் அங்கே என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறது. நான் பயப்படாமல், ஐ வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் நாட் பி அஃப்ரைட். பாருங்க, ட்ரஸ்ட் வந்தபோது பயம் வெளியே போயிடுது. பாருங்க, பயமும் நம்பிக்கையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, ஒரே அறைக்குள்ள இருக்க முடியாது. ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் வந்துவிட்டால் பயம் வெளியே ஓடிவிடும். உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு என்ன இருக்கிறது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டும். ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அசையாத நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே பயத்தை மேற்கொள்ள உதவி செய்யும் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அங்கே சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன் என்று சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வார் என்று நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையாக இருப்பேன். சத்ருவை மேற்கொள்ள பலன் தருவார் என்று நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற அந்த தீர்மானம் எடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் ஓடி போகும். முதலாவதாக, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அந்த தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்கள். மூன்றாவதாக, வேதம் அங்கே சொல்கிறது, 34ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு சங்கீதம், 34ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடினேன், I sought the Lord and he answered me and he delivered me from all my fears. என்னுடைய எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, ஒரு பயம் இல்லை, ரெண்டு பயம் இல்லை, எல்லா பயங்கிற. அப்போ தாவீதுக்கு எத்தனை பயம் இருக்கு நமக்கு தெரியாது. எல்லா விதமான பயங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயங்கள் இருக்கிறது? வியாதியை குறித்த பயமா, பொருளாதாரத்தை குறித்த பயமா, மரணத்தை குறித்த பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, படிப்பை குறித்த பயமா, பிள்ளைகளை குறித்த பயமா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா பயத்திற்கும் தாவீது சொல்கிறான், the Lord has delivered me from all my fears. அவன் என்ன செய்தது? என்ன? கர்த்தரை நான் தேடினேன் என்று சொல்கிறான். I sought the Lord. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். Seeking the Lord. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? நாம் ஆண்டவரை துதியின் மூலமாக தேடலாம். ஆண்டவரை துதிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்கி போகிறது. 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். துதியின் மூலமாக, துதிக்கிறது மூலமாக ஆண்டவரை தேட முடியும். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை தேட முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டவரை தேட முடியும். உபவாசத்தின் நிமித்தமாக கர்த்தரை தேட முடியும். பல விதத்திலே ஆண்டவரை தேட முடியும். பாருங்க, ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். அதுவும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே யோசபாத்தை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வந்தது. அவன் செய்தது என்ன என்பதை அங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 20ஆம் வசனத்தில், இந்த நல்ல ராஜா, எழுப்புதலை கொண்டு வந்த ராஜா தான். இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. என்னவென்று சொன்னால், அங்கே நம்ம பார்க்கிறோம், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இப்படி பல விரோதிகள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். தேசத்துக்கு விரோதமாக. முதல் வசனத்தில் பாருங்க, யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3ஆம் வசனத்தில் யோசபாத்துக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. ஜெகோஷாபாத் feared.
அவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது என்று பார்க்கிறோம். அவன் பயந்து அவன் செய்தது என்ன? ஓடி போகவில்லை, ஆண்டவரை தேடினான் என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை பாருங்க. அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு, he began to seek the Lord, ஆண்டவரை தேடுவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படியெல்லாம் தேடினான்? ஜெபத்தின் மூலமாக தேடினான். 12ஆம் வசனத்தில் யோசபாத்துடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே. இது எப்படி நாங்கள் சமாளிப்போம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய சக்தி குறைவானது, எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு அறிவு குறைவானது, நாங்கள் என்ன செய்யனே தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அங்கே யோசபாத்து சொல்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக ஜனங்களை உபவாசம் செய்ய சொல்லி அவன் காரியங்களை செய்கிற நம்ம பார்க்கிறோம். அங்கே 21ஆம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவரை பாடுகிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். தானும் பாடினான், ஜனங்களையும் பாட வைத்தான். ஆண்டவரை துதிக்கிறார்கள். என்ன நடந்தது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா! இந்த பயத்தை ஆண்டவர் போக்கினார். அங்கே அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை தேவ மனிதன் மூலமாக வருகிறது. 17ஆம் வசனத்தில், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பயப்படாதே என்று ஆண்டவர் பேசுகிறார். பயத்தை போக்குவதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார். பயத்தை போக்குவதற்கான காரியங்களை நமக்காக அவர் செய்கிறார். அவர் கடைசி எல்லா பயத்தையும் அவர் போக்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பெரிய ஜெயத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யோசபாத்துக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. ஐயோ, என்னை சுற்றிலும் இப்படி ஒரு எதிரிகள் வருகிறார்களே, எதிரி கூட்டம் வருகிறதே, ஏராளமான மக்கள் வருகிறார்களே, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு பலனும் இல்லை என்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் பலனையும் தந்தார், கிருபைகளை தந்தார், ஜெயத்தை தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா பயத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுவோம். இந்த நாட்களை கர்த்தரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே பயத்தை முன்னிறுத்தாதீர்கள், கர்த்தரை முன்னிறுத்துங்கள். ஆண்டவரே, நீ பெரியவர் என்று சொல்லி அவருடைய முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி உங்களுடைய கண்கள் ஏறெடுக்கப்படட்டும். 123ஆம் சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். அவரை தேடுங்கள். துதிப்பதன் மூலமாக அவரை தேடுங்கள். ஜெபத்தின் மூலமாக அவரை தேடுங்கள். ஆகவேதான் 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாவீது அங்கே சொல்ல பார்க்கிறோம், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார். The Lord has delivered me. இது ஒரு சாட்சியாக அவன் சொல்கிறான். எல்லா பயத்திற்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்ட ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கும் இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி விடுவார். கர்த்தரை தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, முதலான சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு தேவை. ரெண்டாவதாக அந்த கர்த்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை தேவை. மூன்றாவதாக கர்த்தரை தேடுங்கள். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி என்ற வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். 112ஆம் சங்கீதம் 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who fears the Lord. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8ஆம் வசனத்தில், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பயப்படாதிருப்பான். 7ஆம் வசனத்தில் பயப்படான் போட்டிருக்கு. துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் இருதயம் திடனாயிருக்குமா, உறுதியாயிருக்குமா, பயப்படாதிருப்பான். சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு அவன் பயப்படாதிருப்பான்.
பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னா ஒரு பயம் நமக்கு தேவை. என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். the fear that ends all fear. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லா பயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு பயம் நமக்கு தேவை. அந்த பயம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். the fear of the Lord. தேவ பயம் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மற்ற காரியங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பயம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. தேவ பயம் அவரிடத்தில் இல்லை என்று சொல்லி அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 8:12-13, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும். அங்கே முன்னாடி வசனம், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறா, நீங்கள் கட்டுப்பாடு என்று. இங்கே கட்டுப்பாடுனா இப்போ அரசாங்கம் நம்ம போட்டிருக்கிற அந்த கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடுங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் கான்ஸ்பிரசி, சதி திட்டங்கள், சதிகளை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்துக்கு பயப்படுறாங்க. ஜனங்கள் பயப்படுகிற மாதிரி நீங்கள் பயப்படாதுங்க, கலங்காம இருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரே உங்களுக்கு பயமாக இருப்பாராக. லெட் காட் பி யுவர் ஃபியர். கர்த்தர் உங்களுக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை குறித்த பயம், அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக என்று சொல்லப்பட்டு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு நாம் பயப்படும் பொழுது மற்ற பயங்களெல்லாம் நம்ம விட்டு அகன்று போகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்கிறார். ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம் இருக்கிறதா? நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற மற்ற இந்த மாதிரி காரியத்துக்கு தான் நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவர், அவருக்கு நம்ம பயப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் சொன்னால் நரகத்துக்கு நீங்கள் தப்புவீங்க. உங்கள் வாழ்க்கையிலே பேர் ஆபத்துக்களுக்கு நீங்கள் தப்புவீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பயம் இன்றைக்கு தேவை. ஆண்டவரை கொடுத்த ஒரு பயம் நமக்கு தேவை. பயம் என்று சொன்னால் ஏதோ அவருக்கு முன்பாக போய் அப்படியே நடுங்கிட்டு இருப்பதல்ல, ஒரு பயபக்திக்குரிய ஒரு காரியம். ரெவரன்ஷியல் ஃபியர். ஆண்டவர் பெரியவர், கனத்திற்குரியவர், இஸ் an awesome God. அவர் மகத்துவமான தேவன் என்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் மகத்துவமுள்ள தேவன், அவர் உன்னதமான தேவன் என்கிற அந்த அறிவோடு கூட அந்த கர்த்தருக்கு நாம் பயந்து நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும் பொழுது நாம் தீமையை விட்டு விலகி போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுப்பதே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எங்கள் வாழ்க்கையில தீமையை செய்து கொண்டு, பொல்லாப்பை செய்து கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வதில் அர்த்தமில்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அந்த வசனத்தை வாசிங்கள். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். To hate evil is to fear God. உங்கள் வாழ்க்கையில தீமையை வெறுக்கிறீங்களா? என்னதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? மொபைலில், டிவியில் என்ன பார்க்குறீங்க? யாரோடு பேசுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார். நெகேமியா சொல்கிறான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்கிறான். ஆகவே மற்றவர்கள் செய்கிறது போல நான் செய்வதில்லை என்று சொல்லி நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்கிறான். ஆகவே தான் யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையிலும் கூட தவறான உறவுகளுக்கு, தவறான அந்த நடத்தைக்கு அவன் விட்டு விலகி ஓடுகிற நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் என்கிற தேவ மனிதன். The remarkable thing about fearing God is that when you fear God, you fear nothing else. Whereas if you don't fear God, you fear everything else. தேவ பயத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேறு எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால்
எல்லாவற்றிற்கும் நீங்கள் பயந்து கொண்டே இருப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவ பயம் உண்டா? தேவ பயம் இருக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 14:26 வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. இட் இஸ் லைஃப். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா பயங்களும் நம்மை விட்டு அகன்று போகிறது. ஆகவே தான் 112 சங்கீதத்திலாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் திடனாயிருக்கும், உறுதியாயிருக்கும், அவன் பயப்படாதிருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவதாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு தேவை. 2வதாக கர்த்தர் மேலே ஒரு அளவற்ற ஒரு நம்பிக்கை தேவை. 3வதாக கர்த்தரை தேட வேண்டும். 4வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். இர்ரேஷனல் ஃபியர்ஸ், தேவையற்ற பயங்கள், இந்த பயத்துக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் பயம் உங்களை ஆண்டுகொள்ள இடம் கொடுக்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:18 பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் இருக்கும் பொழுது அது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும், சரியாக சிந்திக்க வைக்காது, தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும், தேவ சித்தத்துக்கு மாறாக அது உங்களை நடத்தி செல்லும். ஆனால் நான் சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவையற்ற எல்லா பயத்திற்கும், இந்த கொரோனாவை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், மரணத்தை குறித்த பயங்கள், இன்னுமாக பலவிதமான காரியங்கள் உங்களுக்குள்ளாக பயத்தை ஏற்படுத்துகிறதே, அதெல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயத்தோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தமல்ல. ஆகவே தான் வேதத்திலே பல முறை ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏன் அத்தனை முறை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? நாம் பயப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆகவே இந்த காரியங்களை செய்ய உங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி வாரத்திலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று எங்களை பார்த்து நீர் சொல்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளும் ஆண்டவரை யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ அப்படி எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பயம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தங்களோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மேலோங்கி நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய நம்பிக்கையை தருவீராக. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பயத்தை மேற்கொண்டு ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எல்லாருக்கும் நீ கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திர. உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.